விடுவிச்சு ஒரு பாஜக மாவட்ட தலைவர்கிட்ட அந்த கோயிலை அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது. அதாவது நேற்று நடைபெற்ற முருகன் மாநாட்டில் இந்து சமயம் அறநிலைத்துறை அமைச்சர் பதவி நீக்குவது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு கொந்தளித்தபடி பதிலளித்துள்ளார். விடுவிச்சு ஒரு பாஜக மாவட்ட தலைவர்கிட்ட அந்த கோயிலை அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது. அதாவது அடிப்படையே தகர்க்கின்ற கேள்விகள் இதெல்லாம். இந்து சமய அறநிலைத்துறை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி இந்து சமய அறநிலைத்துறையின் கையின் கீழ் இந்த திருக்கோயில்கள் வந்தது என்பதை வரலாற்று புத்தகமாக அச்சடித்து ஒரு மாதக்காலாக வெளியிட இருக்கின்றோம். இந்த இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டதன் நோக்கமே வெள்ளையர்கள் நம்மை ஆண்ட போது ஆங்காங்கு இருக்கின்ற திருக்கோயிலில் பரம்பரை தக்காரலாக இருந்தவர்கள் அந்த திருக்கோயிலை ஒரு கம்பெனி போல் நடத்தி வந்தார்கள். வரவு செலவு பார்க்கின்ற ஒரு கம்பெனி போல். கம்பெனி எப்பொழுதுமே நஷ்டத்தில் இயங்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் ஒரு கம்பெனியை நடத்துபவர்கள் இருப்பார்கள், ஒரு நிறுவனத்தை நடத்துபவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு நிறுவனமாக நடத்தி கொண்டு அதில் வருகின்ற வருமானங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கூட்டங்களை வெளியேற்றுவதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறையே தோற்றுவிக்கப்பட்டது. ஒரு நிர்வாகத்தின் கீழ், ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் ஒரு நிறுவனம் செயல்பட்டால்தான் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கும் என்பதால் தான் அன்றைக்கு வெள்ளையர் காலத்தில் வகுக்கப்பட்ட அந்த நீதியின் அடிப்படையில் தான் பல்வேறு நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி, உச்ச நீதிமன்றம் வரையறுத்த சட்டதிட்டங்கள் படி 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கொடைகள் சட்டம். அந்த சட்டத்தின்படிதான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் நினைப்பது போல், எங்கள் நினைவில் வாழும் முதல்வர் சொன்னது போல், கோயில்கள் கூடாது என்பதல்ல, அது கொள்ளையர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்பது எங்களுடைய கலைஞர்களுடைய ஆணித்தரமான கருத்து. அவர்கள் கோயில்களை கொள்ளையர்கள் கூடாரமாக மாற்ற நிற்கின்றார்கள். நாங்கள் திருக்கோயில்களை ஆன்மீகவாதிகளின் கோயிலாக மாற்ற நிற்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.